எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற பிரிக் படத்தை பத்தி தான். ஜெர்மனி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படமானது 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஆனா இந்த படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுனால எல்லாராலையும் இந்த படத்தை பார்க்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த பிரிக் திரைப்படத்தோட சாராம்சம் என்ன அப்படின்னாக்க, இது ஒரு மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஒரு த்ரில்லர் பேஸ்டு திரைப்படமாக தான் இந்த படம் பார்க்கப்படுது. ஐஎம்டிபியில் இந்த திரைப்படத்திற்கு 5.5 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ரொம்பவே ஆர்வமாகி இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா படம் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. காரணம், தொய்வான ஒரு ஸ்கிரீன் பிளேனால இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா இந்த சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் அதை நம்ம திரையில பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில தான் பிரிக் திரைப்படத்துல உருவாக்கப்பட்ட அந்த டெக்னாலஜி, அதாவது நானோ பிரிக் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமா வச்சுதான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. நானோ பிரிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, உலகம் பேரழிவு சந்திக்க நேரும் போது அங்க உள்ள மக்கள்களை காப்பாற்றும் விதமா இந்த டெக்னாலஜியை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதாகவும், அது தேசிய பேரிடர், அது மட்டும் இல்லாம உலக போர், இந்த மாதிரியான பேரிடர் காலகட்டங்கள்ல தங்கள் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக இந்த நானோ டெக்னாலஜி, அதாவது இந்த பிரிக் நானோ டெக்னாலஜியை கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சுதான் இந்த முழு திரைப்படமும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் கொடுக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கான சில கசப்பான அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த அசௌரியங்களை சரி செய்யணும் அப்படின்னு கதாநாயகி அந்த ஹீரோவை ஒரு ரோட் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ அதை மறுத்துறாரு. நான் ஆபீஸ்ல வேலை இருக்கு, என்னால வர முடியாது, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு வீட்டுக்குள்ள போய் அவரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சோ இதுல செம்ம கடுப்பான கதாநாயகி, நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு ஹீரோவோட சண்டை போட்டுட்டு அவங்க கோவமா வெளில போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ கதவை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. ஒரு வழியா 2 பேரும் அந்த வீட்டுல மாட்டிக்கிறாங்க. இவங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் கேட்குது. அங்க ஒரு சின்னதா துளையிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதுல மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு கட்டத்துல இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக வீடு எல்லா பகுதிகளிலையும் போய் நோட்டமிடுறாங்க. அதுக்கான தப்பிக்கும் முயற்சியில இறங்குறாங்க. ஆனா அவங்களால வீட்டை விட்டு வெளியே தப்பிக்கவே முடியல. ஒரு வழியா எல்லாரோடையும் சண்டை போட்டு தப்பிச்சு வெளியே வந்தாதான் இந்த படத்துல இருக்கிற மொத்த ட்விஸ்டுமே காத்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா இருக்கும் அந்த காட்சிகள். ஸோ இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிரிக் நானோ டெக்னாலஜி அப்படின்ற கான்செப்ட் ரொம்பவே புதுசாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல இடம்பெற்ற காட்சிகள், அதாவது உயிருக்கு போராடி எப்படி வீட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற காட்சிகள், அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்க, படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே போரா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய இடங்கள்ல ரொம்ப ஒரு தொய்வான ஒரு காட்சி அமைப்பு பண்ணதுனால இந்த படத்துல விறுவிறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க இந்த 4 பேரை தாண்டி வேற யாருமே படத்துல ஒரு எனர்ஜிஸ்டிக்கா நடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைக்கதையில ஏகப்பட்ட குழப்பங்கள், அதாவது எதுக்கு அந்த பிரிக் வந்துச்சு, எதுக்காக இந்த டெக்னாலஜி, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. நான் இந்த படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்துதான் இந்த படத்தோட கான்செப்டே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தடவை இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா இந்த படம் புரியவே புரியாது. அதுக்கப்புறமா இந்த படம் ஏ ரேட்டட் கொடுத்ததுனால கண்டிப்பா குழந்தைங்க ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த புதுமையான ஒரு டெக்னாலஜியை எப்படி காட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பிரிக் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு மூவி நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.